வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். அக்டோபர் 6ஆம் தேதி இந்திய பங்கு சந்தைகளும் நல்ல உயர்வுல இருக்கு. தங்கம் நாளுக்கு நாள் ரெக்கார்டு ஹை அடிச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே எமோஷனலா பிடிச்சிருக்கக்கூடிய 22 கேரட் நகத்தங்கம் 11,000 மார்க்கை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இது எதனால் நடக்குதுங்கிற ஒரு டீடைல் பிரேக் டவுனோட இன்றைக்குள்ள நம்ம மார்க்கெட் செய்திகளை தான் டீடைலா பார்க்க போறோம். பொதுவாகவே தங்கம் விலை ஏறும்போது நிக்காம ஏறிட்டு இருக்குங்கிற ஒரு பேச்சு இருக்கும். எல்லாருமே துரத்தி வாங்குவாங்க. தங்கம் ஒரு ஸ்டேபிளான ரேட்ல இருக்கும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க லாஸ்ட் 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா தங்கம் தொடர்ச்சியா ஏறிட்டு இருக்கு இல்லையா? பொதுவாகவே தங்கத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்டேபிளான ரேட் இருக்கும்போது யாரும் அதை தேடுறது இல்லை. எப்பெல்லாம் பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்குதோ, எப்பெல்லாம் கரன்சி வீக்னஸ் கண்டினியூவா இருக்குதோ, எப்பெல்லாம் டிமாண்ட் அதிகமா இருந்துட்டு இருக்கோ, எப்பெல்லாம் சப்ளை குறைவா இருக்குதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை அபரிதமா ஏறுங்க. இப்போ நான் ஷாப்பிங்கே தங்கம் ஏறிட்டு இருக்கு. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தங்கம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்றது நகத்தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. நகத்தங்கத்துல வாங்குற உங்களை மாதிரி என்ன மாதிரிப்பட்ட மக்கள் எப்பவுமே விற்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. பொதுவாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஈல்டு வந்துச்சுன்னா நீங்க அதை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரணும். ஆனால் நகைத்தங்கம் வாங்குறதுல பெரும்பான்மையான மக்கள் அதை விற்கிறது இல்லை. அவங்க இன்னும் விலை ஏறும்னு வச்சிருக்காங்க. ஆனால் ப்ராப்பரான இன்வெஸ்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க 22 கேரட் தங்கத்துக்கு பதில் 24 கேரட் தங்கத்துல பாராட்டோ, ஏற்கனவே சவரின் கோல்ட் பாண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நிறைய கோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுல வாங்குவாங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்களுக்கு தேவைன்னா அதை வித்து பணத்தை எடுத்துப்பாங்க. ஆனா 22 கேரட் தங்கத்தை எமோஷனலா காரணமே இல்லாம வாங்குறாங்க இல்லையா, அல்லது பயத்துல வாங்குறாங்கல்ல, இன்னும் ஏறிடுங்கிற ஒரு பயத்துல வாங்குறாங்க இல்லையா, அவங்க விற்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாம, ஒரு இடமே கொடுக்காம நான் ஸ்டாப்பிங்க வாங்கி குவிச்சிட்டே இருப்பாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லா மக்களுமே கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் வந்துடும். அப்ப டிமாண்ட் வருதுன்னா சப்ளை எங்கேருந்து வரும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையை தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறதானே செய்யும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னைக்கு அரௌண்ட் $3,900 மேல ஒரு அவுன்ஸ் தங்கம் போயிருக்கு. இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 11,000 ரூபாயை பிரேக் பண்ணிருக்குன்னா அப்ப நீங்க கொஞ்சம் இமேஜினேட் பண்ணுங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ்லயுமே தங்கத்தை வாங்குறாங்க. அதுவும் குறிப்பா ஒவ்வொரு நாட்டோட சென்ட்ரலைஸ்ட் பேங்க் இருக்குல்ல, இந்தியாவில் ரிசர்வ் பேங்கா இருக்கலாம், அமெரிக்காவில் அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்கா இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த நாட்டோட அரசாங்கம் தங்கத்தை ரிசர்வா வாங்கி வைக்கிறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த தங்கம் பாதுகாப்பான முதலீடா இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்கனாமி விழாம இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் கோப்பா இருக்கும், ஹெட்ஜா இருக்கும். அதுக்காக தான் வாங்கி குவிக்கிறாங்க. ஆனா இந்தியால அப்படியா இருக்கு? ரீசெண்டா நீங்க யாரை எடுத்து கேட்டாலும் எல்லாருமே நீக்க முறை சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதும், தாராளமா நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 வருஷமா கொடுத்துருக்கூடிய ரிட்டர்னை மட்டும் நீங்க எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமா வாங்கி உங்களுடைய தேவைக்கு நிவர்த்தி பண்ணுங்க. அதை தாண்டி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்க போர்ட்போலியோல சம் பெர்சன்டேஜ் தான் இருக்கணுமே தவிர என்டையர் இருக்கக்கூடாதுங்கிறதுல எப்பவுமே தெளிவா இருங்க. அன்சர்டனிட்டிங்கிறது எப்பவும் வராதீங்க, எப்போதாவது தான் வரும். ஸோ அன்சர்டனிட்டி இருக்கணும், அல்லது கரன்சியோட வீக்னஸ் கண்டினியூவா இருக்கணும், அல்லது டிமாண்ட் அதிகமா இருந்து சப்ளை குறைவா இருக்கணும். இந்த நேரத்துல உங்களுடைய போர்ட்போலியோவை ஹெட்ஜ் பண்றதுக்காக வேணா நீங்க பயன்படுத்திக்கலாமே தவிர என்டையர் பணத்திலையும் கோல்ட்ல கொண்டு பேனிக் பையிங் பண்ணாதீங்க. அப்படி பண்ணா 22 கேரட் நகைத்தங்கம் 11,000 ரூபாய் 15,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, தங்கம் தான் விலையேறிச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏற்கனவே இருந்த மார்க்கெட் லெவல் வந்து நல்லாவே பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு நான் சொல்லணும். திரும்பவும் 25,000 மார்க்கை பிரேக் பண்ணி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 25,077 183 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. சென்செக்ஸ் 81,790 582 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரை ஐடி செக்டார்ல 2% மேல பாசிட்டிவ் இருந்தது முக்கியமான காரணம். மேக்ஸ் ஹெல்த்கேர் இன்னைக்கு 6% மேல பாசிட்டிவ் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீராம் 3% மேல பாசிட்டிவ் இருந்துச்சு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் சைடுல இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. டாடா ஸ்டீல், அடானி போர்ட், பவர் கிரிட்லாம் அரௌண்ட் 1% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஐடி செக்டாருடைய அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கெட் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா ஐடி செக்டார் நல்ல பூம்ல இருந்தது நம்ம பார்த்தோம். ஸ்பெசிபிக் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. வரக்கூடிய நாட்கள் அடுத்த 1-2 வாரத்துல தீபாவளி வரப்போகுது. ஸோ இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கும் சேல்ஸ் அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ ஆட்டோமொபைல் ஸ்டாக் ஏற்கனவே நல்ல பூம் ஆயிருந்ததை பாத்தீங்க. பேங்கிங் செக்டாரும் இதோட சேர்ந்து நல்ல பூம் ஆயிருக்கு. வரும் நாட்கள்ல அது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய நிப்டி 25,000 பாயிண்ட், ஏற்கனவே நிப்டி வந்திருந்தா ஆல் டைம் ஹை 26,300 ரேஞ்சை டச் பண்றதுக்கு வெறும் 1,300 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ ஏற்கனவே 2 வாட்டி இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல கேஷியஸா இருந்துக்கோங்க. ஏன்னா நேற்று முந்தின நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பிட்காயின் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்திய மதிப்புல 1 கோடி ரூபாங்கிற ஒரு லெவல டச் பண்ணிருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எல்லாருமே அடாப்ட் ஆயிட்டீங்க, நானும் அடாப்ட் ஆயிட்டேன். ஆனா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை இன்னும் நமக்கு ப்ராப்பரா நமக்கு சொல்லி கொடுக்காதனால, இந்தியாவில் லீகலைஸ் பண்ணாதனால மற்ற மக்கள் பண்ண முடியல, நாமளும் பண்ண முடியல. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டும் ஒரு அவுன்ஸுக்கு அரௌண்ட் $4,000 பக்கத்துல வந்துருச்சு. சில்வரும் அரௌண்ட் $49 பக்கத்துல ஒரு அவுன்ஸ்க்கு வந்துருச்சு. பிட்காயினும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அரௌண்ட் $1.25 லட்சம் ஒரு பிட்காயின் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்தியன் மதிப்புல ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் பிரேக் பண்ணிடுச்சுக்கோங்க.
சோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு கிடுக்குப்பிடி தங்கம் ஒரு சைடுல ஏறிட்டு இருக்கு, டாலர் ஒரு சைடுல வீக் ஆயிட்டு இருக்கு, பிட்காயின் ஒரு சைடுல ஏறிட்டு இருக்கு, மார்க்கெட்டும் திரும்ப ஏற தொடங்கி இருக்கு. இந்த சிச்சுவேஷன் நீங்க கேஷ் தான் பயன்படுத்தணும். மார்க்கெட்ல என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்குங்கிற ஒரு கேஷோட மார்க்கெட் அணுகுங்க. எதுவா இருந்தாலும் இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். நாம எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF அப்படி சொல்ல வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குங்கிறது உங்க எல்லாத்துக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். அந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வால்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.